பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து பேசி வருகிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மணவாட்டி சபைக்கு 2 வித காரியங்கள் உண்டு. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சூலமத்தியிலே என்னத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னபோது அது என்னத்தை பார்க்கிறோம்? 2 சேனை. ஊழியர்களுக்கு அடையாளம் பழைய ஏற்பாட்டில் யாரு? எலியா. விசுவாசிக்கு அடையாளம் யாரு? ஏனோக்கு. என கண்பானவர்களே, அதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். போன செய்தியில் பார்த்தோம், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தோம். சுழல் காற்றிலே ஏறி போனான். இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனும் என்ன செய்தானா? மரணத்தை காணப்படாமல் போனான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் யாரு? இந்த ஏனோக்கு. வேதத்தில் 2 ஏனோக்கு உண்டு. எப்படின்னு கேட்பீங்க? உங்கள் வேதத்தை திருப்புங்க. ஆதி ஆகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து கையில் எடுத்து எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் மான் பிழைப்பான், பதறாதே. கலங்காது திகையாது விசுவாசியே, கலங்காது திகையாது விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. விசுவாசியே சொல்லுங்க. கலங்காது திகையாது விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காது திகையாது விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படல. ஏன்னா இது யாருடைய சந்ததி? காயினுடைய சந்ததி. காயின் என்ன இருந்துச்சு? கொலை வெறி, தன் சகோதரன் மேல பொறாம. அது மட்டும் இல்ல, எரிச்சல், முகநாடி வேறுபடுகிற அனுபவம். பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும். நன்மை செய்கிற வழக்கமே கிடையாது. நன்மை செய்தால் மேன்மேல இருந்திருப்பான். எனக்கு கண்பாவில் அது மட்டும் இல்லை. வாசிங்க, அந்த முழுசா வாசிங்க. தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, உடனே ஒரு பட்டணத்தையே கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். எந்த ஏனோக்கு மாதிரி நம்ம இருக்கோம்?
ஏன்னா இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பே கிடையாது. காயினின் சந்ததி. அதனால தான் காயினை போல இருக்க வேண்டாம்னு 1 யோவானில் வாசிக்கிறோம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று எழுதிய வச்சிருக்கார். எபிரேயர் 11:4 இந்த காயினை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:4 பாருங்க. அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. மிக அழகாக எழுதி வச்சிருக்கார் நமக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆனா அந்த காயின் என்ன பெறல? சாட்சி பெறல. ஏன்னா விசுவாசம் சாதாரண காரியம் இல்லைங்க. அதே போல நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வேண்டியது முதல்ல என்னது? விசுவாசம். 1 யோவான் 3:12. 3:12 தான். பொல்லாங்கனால் ஏற்கனவே ஒரு செய்தியை கொடுத்திருக்கோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த காயினுடைய சந்ததியில் என்னென்ன இருக்குன்னா, ஆதியாகமம் 4:6 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முதல்ல எரிச்சலின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. யோனாவுக்கு இந்த ஆவி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எரிச்சலா தான் இருப்பேன். ஆண்டவர் கேட்டார், நீ எரிச்சலா இருப்பது நல்லது இல்லைன்னாரு. ஆனா இவன் என்ன சொன்னா, நான் மரண பரியந்தம் என்ன செய்வேன்? எரிச்சலா தான் இருப்பேன். ஏன்னா அவரே சாவை விரும்பினான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க சொன்னார். திடீர்னு முளைச்சிச்சு, நல்லா வளர்ந்துச்சு. இந்த ஓங்கி வளர்ந்த ஆமணக்கு யோனா தலைமையில் என்ன பண்ணுச்சு? நிழல் கொடுச்சு. ஏன்னா ஆமணக்கு குறித்து விடுகதை போடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கமெல்லாம் புள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல. அது என்னன்னு கிராமங்களில் கூட சொல்லுவீங்க. ஆமணக்கு செடியில் என்ன இருக்கும்? முள் இருக்கும், உள்ள வெளுத்து இருக்கும். ஆனால் அது தேங்காயா? தேங்காய் உடைச்சு பார்த்தாலும் எப்படி தான் இருக்கு? வெள்ளையாக தான் இருக்கு. பக்கமெல்லாம் முள் இருக்கும், பலாக்காய் அல்ல. பலாக்காயிலும் என்ன இருக்கு? முட்கள் இருக்கத்தான் செய்யுது. உள்ளே வெளுத்திருக்கு, தேங்காயும் அல்ல. ஆனால் உருக்கினா நெய் வடியும். அது என்னது? வெண்ணெய் இல்லை, விளக்கெண்ணெய் அதுக்கு பேர். நம்ம ஒருத்தர் வையில கூட சொல்லிக்கிறோம்ல, ஒரு நாள் அப்படி வையக்கூடாது. ஆண்டவர் நம்ம வாயில் நல்ல வார்த்தைகளை தான் பேசணும்னு சொல்லியிருக்கார். எனக்கு அன்பார்களே, இந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் அவனுக்கு தலையில் வளர வச்சார். திடீர்னு ஒரு பூச்சியை கூட்டார், இங்கே வா, என்ன இந்த பூச்சி போய் நீ ஒரு கடமை செய்வியா? சொல்லுங்க ஆண்டவரே. இந்த ஆமணக்கு என்ன செய்ய? நீ அரிச்சிரு. உடனே அரிச்சிருச்சு. உஷ்ண காற்று பட்ட போது அந்த ஆமணக்கு என்ன செஞ்சிருச்சு? பட்டு போயிடுச்சு. யோனா தலையில் வெயில் வந்துச்சு, திரும்ப எரிச்சலாக இருந்தான். அப்போ கேட்டார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதா? நான் சாகிற வரைக்கும் எரிச்சலாக தான் இருப்பேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், எப்பா நீ உண்டாக்குனியா? நீ அதுக்கு தண்ணி ஊற்றுனியா? நீ விளைவிக்காதது, நீ ஒன்றால் முளையே ராத்திரியில் முளைச்சது ஒரே ராத்திரியில் அழிஞ்சது. இந்த ஆமணக்குக்கே இவ்வளோ எரிச்சல் படுறியே, நான் உண்டாக்கின ஜனங்களுக்காக பரிதவிக்காமல் இருப்பேனோன்னு அவனுக்கு உணர்வை ஊட்டினார். சங்கீதம் 119:34 படி, எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்று கேட்டது போல அந்த யோனாவுக்கு உணர்வை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம அறிந்து கொள்ளணும் சத்தியத்தை. இந்த காயினின் சந்ததியில் ஒரு ஏனோக்கு இருந்தான். அநேகர் இதில் குழப்பம், ஓ அந்த ஏனோக்கு தானே அப்படிமோ? இல்லை. ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் அதே 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். மகலானேயுடைய நாளெல்லாம் 895 வருஷம். சரி, அவன் மரித்தான். யாரீத்
162 வயதான போது 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கை பெற்றான். ஆனா ஏனோக்கு எத்தனை வயசுல பிள்ளை பெற்றான் தெரியுமா? 65 வயதான போது. 21ஆம் வசனத்துல இருக்கு. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். மெத்தூசலாவை பெற்றான். அப்பா 162 வயசு. யாருடைய அப்பா? ஏனோக்குடைய அப்பனார். யாரு? 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நம்ம உடனே நினைச்சிடும் ஏனோக்கு உடனே வரிசையா பிள்ளை பெற்றானான்னு. இல்ல, அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல வேற. உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் தெரியும். இந்த ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணமாயிருந்தவன். இந்த ஏனோக்கு விசுவாசத்தில் வல்லவன். தேவன் உண்டுன்னு நம்புறவன், நம்பியவர்களுக்கு பலனளிக்கிறார் நம்பவன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை அறிந்து கொண்டவன். ஆனால் அவனும் சாதாரணமாக தான் வாழ்ந்தான். 65வது வயது தான் அவனுடைய டேர்னிங் பாயிண்ட். இப்போ நம்ம வாழ்க்கை 40-50க்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஏன்னா சுகர், ப்ரெஷர், என்னென்னமோ நோயெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா எப்போ ஓட்டத்தை முடிப்போன்னே தெரியாது. நாமளும் இப்போ அதனால தான் அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாடிக்கிட்டு இருக்கோம்? ஓட்டத்தை ஜெய முடன் நான் ஓடி ஜெயித்திட, ஓட்டத்தை ஜெய முடன் நான் ஓடி ஜெயித்திட, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிட, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிட, பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ, பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ, என் இயேசுவை நான் என்று காண்பினோ, பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ. ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சா தான் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுது, பரலோகத்துக்கு போகிறது. நம்ம ஓட்டம் தான் பாதியிலே போயிருது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமா, சொல்ல முடியலையே. நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு தகுதியாகணும். அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொன்னார், மரண பரியந்த உண்மையாயிரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. 10 நாள் உபத்திரவத்தில் காவலில் போடுவாங்க, ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரு. அழகா பாருங்களே, ஜீவ கிரீடம் உமக்கு தருவேன், எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் தீபனும் தானே, வழியும் சத்தியமும் தீபனும் தானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னைதானே தெரிந்து கொண்டேனே, உன்னைதானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன்.
மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. 2 ஏனோக்கு உண்டு. நம்ம எந்த ஏனோக்கை பற்றி இருக்க போகிறோம்? காயின் சந்ததியில் வந்த ஏனோக்குக்கு காயின் சபிக்கப்பட்டு போனவன். காயின் சபிக்கப்பட்டு போனவன். காரணம் என்ன? தன் சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். என்ன காரணம் இருந்துச்சு? அவனும் காணிக்க வேண்டாம் தான், இவனும் காணிக்க வேண்டாம் தான். அவன் காணிக்க அங்கீகரித்தார், இவன் காணிக்க அங்கீகரிக்கல. என்ன குறை? ஏன்னா உன் சகோதரன் மேலே உனக்கு ஒரு குறை இருக்குன்னா படைக்க போற காணிக்கைய பலிபீடத்திலே வச்சுட்டு அவனோட போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகிட்டு அப்புறம் தான் வந்து இந்த காணிக்கையை படைக்கணும். இவர் காணிக்கை வச்சுக்கிட்ட ஒப்புரவாகவும் இல்லை. எரிச்சலின் ஆவி. ஆண்டவரே கேட்கிறார், உன் சகோதரன் எங்கப்பா? அவனை என்ன செஞ்சப்பா? அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதே, நான் அவனுக்கு காவலாளியா? அது அவன் 4:9-10 அவன் பார்க்கிறோம். ஏன்னா அவன் கேட்கிறாரு, உன் சகோதரன் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அப்பா பொய்யின் ஆவி, நான் அறியேன், இவனுக்கு தெரியாதா? எப்படி இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஏனோக்கு பற்றி தெரியறதில்ல. பேர்கள் வைக்கிறோம், நல்ல பேர்களை வைங்க. ஏன்னா பேர் வச்சா கூட அதுக்கு அர்த்தம் இருக்குது. வேதம் சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களை பேர் வைங்கன்னு. சிலரெல்லாம் பேர் வைக்கிற பார்த்தா வாயில் நுழைய மாட்டேங்குது. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையா என்ன பேருனே நுழையாது. நான் சில நேரத்தில் சில பேர்களை எழுதும்போது தான் பார்க்குறேன், என்ன பேர் வச்சுருக்காங்க. கூப்பிடுறது ஒன்றா இருக்கும், பேரை பார்த்தா ஒன்றா இருக்கும். மோசே தான் பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வச்சான்? அந்நிய தேசத்தில் பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். பரதேசியா இருந்தேன், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். ஆனா யோசேப்பு தான் பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வச்சான் தெரியுமா? அர்த்தமுள்ள பேர்கள். யோசேப்பு தான் பிள்ளைகளுக்கு பேர் வச்சான். ஏன்னா அவனுக்கு ஆஸ்நாத்து கொடுக்கப்பட்டாள். போத்திபராவின் மகள் ஆஸ்நாத்து தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டான். அனாதையாக தான் வந்தான், ஒருத்தரும் இல்லாமல் தான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். 41:51 யோசேப்பு 51-52 ரெண்டுலயுமே இருக்கும். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணினார். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், எங்க இருந்தாலும் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஹல்லேலூயா. இத கண்வானவர்களே, ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம பாடுறோம்ல, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நிறுத்துவா, கொடுத்தா ஏற்று வந்து போ, பரதேசியா இருந்தேன், அந்நிய தேசத்தில் இருந்தேன், என்னை பழுக பண்ணினார். அர்த்தத்தோட பேர் வச்சாங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்? ஆங்கில கல்ச்சர் நமக்குள்ள வந்துருச்சு. என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே,
பெயர் வைக்கிறது கூட ஞானம் வேணுங்க. இவன் ஒரு பட்டணத்தை கட்டி பட்டணத்துக்கு யார் பேரை வச்சான்? மகனோட பேர். ஏன்னா மகனை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் இப்படித்தானே தன் பிள்ளை பேர் நிற்கணும். எனக்கு அன்பார்களே, நம்ம பேர் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகம். அதுதான். இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை. பட்டணத்தை கட்டி வச்சு என்ன பண்ண? கடைசியில் சபிக்கப்பட்டு, ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கிறேன், என்னை கொலை பண்ணி போடுவானே, என்னை கொன்று விடுவானே. அப்போ தான் ஆண்டவர் நான் இறக்கத்தின் தேவன். காயின் மேலே கை போடுறவனுக்கு 7 பழி சுமரும். ஆமாம். இந்த யோனோக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. ஆனால் ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே, அந்த ஏனோக்கு யாரே பெற்றெடுத்த அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே என்ன செய்திருந்தான்? சாட்சி பெற்றிருந்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ஆச்சரியம் கூட சிலர் படுறீங்க. ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க. கல்லை கொண்டு கூட கர்த்தர் பேச வைப்பார். கழுதையை கொண்டு பேச வைப்பார். பீலையாமுக்கு நீதி சொன்னது எது? கழுதை. ஏன்னா அவன் தவறாக நடந்த போது அவனுக்கு நீதியை உணர்த்தியது கழுதை தான் உணர்த்துச்சு. வார்த்தை தான் முக்கியம், மனுஷனை பார்க்காதீங்க. நீங்கள் அநேக சொன்னீங்க, ஐயா நல்லா இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் அந்த கனத்தை மகிமை யாருக்கு கொடுக்கக்கூடாது? மனிதனுக்கு கொடுக்கவே கூடாது. நாம் ஏதோ ஒரு கழுதை, ஏசுராஜா ஏறி போகிறதுனால அந்த கழுதை. அதுக்கப்புறம் இந்த கழுதை எந்த சவத்தை பார்த்து நிற்குதோ தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதற்காக ஜெபிங்க. தினந்தோறும் வரணும், தடையில்லாமல் வரணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4000 தொலைக்காட்சிக்கு மட்டும் ரெக்கார்டிங் சார்ஜ் இருக்குது 1000 ரூபா. 30 நாள் வரணும். சில நேரத்தில் 31 நாள் வந்துடுது. ஏன்னா மாதத்தில் 31 தேதி வருது. தடையில்லாமல் வர ஜெபிங்க. எங்கள் சபை 2 சபையும் 2 கண்ணு தெரியாத மக்களுக்காக வைக்கப்பட்ட பருதிமேயோ ஆலயம், பருதிமேய் ஜெப வீடுன்னு இருக்குது. மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. 2லேயும் பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மக்கள் தான். நான் இவங்களை தலையை எண்ணியிருக்கேன், காணிக்க எண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நிலைமை அது. ஏன் பிரதர் தலையை எண்றீங்க? கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வரணும், சாப்பிட வைக்கணும், திருப்பி கொண்டு போய் அவங்கள எந்த இடத்துல எடுத்தோமோ அங்கே கொண்டு இறக்கி விடணும். கூட்டு வர வேனுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா செலவழிக்கணும். ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வைக்கணும். அப்படி வச்சா எவ்வளவோ பெரிய செலவு குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்குள்ளே மனசில் பாரம் உண்டு. ஐயோ, அந்த ஞாயிற்றுக்கிழமை சபையை திறக்கும் போது 4000 ரூபா வேனுக்கு மட்டும் வைக்கணும், ஒரு சாப்பாட்டுக்கு வைக்கணும். சபையை திறந்தாலே 15000 ரூபா வேணும் கையில். இந்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறோம். எப்படி பிரதர் நடத்துகிறேன்? நான் எங்கே நடத்துகிறேன்? கர்த்தரில் நடத்துகிறாரு. இல்லாட்டா நான் எப்போவும் எங்கே ஓடியிருப்பேன். இதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்களும் பார்க்கலாமா? தாராளமாக வந்து பார்க்கலாம். எத்தனையோ குறைகள் உண்டு. இன்னொரு அறை திருநெல்வேலியில் கட்டணும். ஏன்னா ஆண்கள் தங்கி இருக்கிறதும் உள்ள வயதானவர்கள் யாருமே இல்லைன்னா தாராளமாக வந்து இருக்க சொல்லுவோம். அவங்கள்ட்ட எந்த பணமும் வாங்கிறதும் கிடையாது. ஆண்டவர் அறிவார். சிலர் அதுக்குன்னு அரிசி கொடுத்து உதவுற உண்டு. பொள்ளாச்சியில் இருந்தாலும் ஒருத்தர் சீரா மிளகுலேருந்து கடுகு கூட கொடுத்து உதவுவார். இப்படிப்பட்ட மக்கள் உண்டு. ஆனால் அங்கே தங்கியிருக்கிற மக்கள்கிட்ட எந்த பணத்தையும் நான் எதிர்பார்த்து வைக்கலை. மதுரையில் பெண்கள் கொஞ்சம் தான் இப்போ வைக்க முடியல. ஏன்னா அதில் இருந்த கூரை ஓடு 20 வருஷம் ஆச்சு, அதை திருப்பி புதுசு போட முடியல. நான் நினைக்கிறேன் இனிமேல் அதை சென்ட்ரிங்காக தான் போடணும். அதுக்கு 6 லட்ச ரூபா. நாங்கள் 1200 சதுரடி இடம். ஆண்டவருக்கு எழுப்பி தரணும், ஜெபம் பண்ணுங்க. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது ஈமக்கிரியை செய்வதற்கு. எப்போ அதுக்கு ஒரு ஃபண்டு வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதை தாங்கலாம். எப்படின்னு கேட்பீங்க? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் வழியாக ஜிபே, ஃபோன்பே தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பரில் கூப்பிடுங்க. அந்த நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் நம்பர்னு. இதில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்குரிய உங்களுக்கு காரியத்தை அனுப்பி வைப்பேன், உங்கள் ஃபோனுக்கே அனுப்புவேன். அதே போல் ஐயா இந்த சமூக சேவைக்காக, அதாவது பார்வையற்றோருக்கு ஊன்றுகோல் கொடுக்க,
பார்வையற்றவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் உணவளிக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொடுப்பதற்கு இருக்காருன்னா நீங்கள் அது வரி விலக்கு கூட வைக்கலாம். அதனுடைய ரசீதுகளை தாராளமாக என்னிடத்தில் கேளுங்க, அதுக்குரிய நம்பரை தாரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஏன் பிரதர், காலையெல்லாம் நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், 5:30 மணிக்கு வந்துருச்சு, காலையில் போய் நின்று தெருவில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன், ஏற்றுக்கிட்டா இருப்பேன். அவங்க வேண்டான்னு சொன்னால் அந்த இடத்த விட்டே தள்ளி வந்துடுவேன். யார்கிட்டையும் போய் கட்டாயப்படுத்தினதில்லை, அவங்களோட போய் நின்று இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொன்னதும் கிடையாது. விரும்புகிற இடத்துல நிற்பேன், வேண்டாங்கிற இடத்துல விட்டு வந்துடுவேன். இப்படி பிரசங்கம் பண்ணி தான் இந்த சபையை நடத்தி இருக்கிறோம். சபையை கட்டவும் கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம், நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். நான் ஒரு வேலையிலையோ ரெக்கார்டிங்லேயோ அல்லது கூட்டங்களே இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் உடனே திருப்பி வந்த உடனே உங்களோட கூப்பிட்டு பேசுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, வழிகாட்டும் நல்ல துணையாளரே, வரங்களை அள்ளித்தருகிறவரே, ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் தருகிறேன் சுவாமி. எத்தனையோ பேர் தங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே தங்களுக்கு ஒரு நேரம் உணவை கொடுத்து கூட அனுப்புகிற மக்களை பார்க்கிறேன். சிலரெல்லாம் தனக்கு கிடைக்கிற பென்ஷனில் கூட ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு கொடுக்கிற காணிக்கையை பார்க்கிறேன். ஒருவேளை அநேகருக்கு நான் பதில் கூட எழுத முடியாமல் இருக்கலாம், ஏன்னா இது பார்வையற்ற மக்கள் ஊழியம். உடனே உங்களுக்கு பதில் போடுற கூட ஒரு ஆள் வந்து எதிர்பார்த்து தான் உங்களுக்கு போட முடியுது. அப்படி இருந்து நீங்கள் தாங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற அன்பு பெரியோர் சிறியோருக்காய், வாலிபருக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளையை வைத்து கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இவன் எப்படி வாழப்போகிறானோ என்று ஆண் பிள்ளையை வைத்துக்கொண்டு கூட கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு திருமண வாழ்க்கை ஒன்று அமைய வேண்டுமே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.